வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. நேற்று தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டது. பெரும்பாலான இடங்களில் 100 டிகிரிக்கு மேல் பதிவானது. ஓரிரு இடங்களில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானது. பெரும்பாலும் விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டங்களெல்லாம் 100 டிகிரிக்கு மேல் ஃபாரன்ஹீட் பதிவானது. பெரும்பாலான இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானது. ஆனால் இன்றும் வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் நாளை ஜூலை 3ஆம் தேதி முதல் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை முதலில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதே வழியில் 4ஆம் தேதிக்கு பிறகு உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கு ஜூன் 8ஆம் தேதிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும். தமிழகத்தில் முழுவதுமாக ஜூன் 8ஆம் தேதி முதல் வெயில் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் வருகிற நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவும் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை நாளை ஜூலை 3ஆம் தேதி தொடங்கினாலும் ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களுக்கும் முன்னேறி சென்று சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய உள்ளது. அதே வழியில் வரும் நாட்கள் காற்றின் வேகம், இப்போது காற்றின் வேகம் இல்லாவிட்டாலும் கணவாய் பகுதிகளில் மாலை நேரங்களில் லேசான காற்று இருந்தாலும் நாளை முதல் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும். அதே வழியில் ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் கணவாய் பகுதிகளில் அதிகரித்து காணப்படும். அதேவேளையில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் வரும் நாட்களை பொறுத்தவரை. இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை இன்று நேற்று பெரிய அளவில் ஒரு தீவிர மழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் நேற்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. நேற்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. அதுவே கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைத்தது. ஆனால் இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்களுக்கு குறைவாகவும், உள் மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் கூடுதலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள் காற்றுப்பகுதிக்கும் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை பொள்ளாச்சி காற்றுப்பகுதிக்கும் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளி திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களிலும் இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று காற்றுப்பகுதிக்கும் ஒரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உள்பகுதி பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது சங்கரன் கோவில் வடக்கு பகுதி, கிழக்கு பகுதியெல்லாம் ஒரு பரவலான மழை பொழிவு. அதேவேளை மேற்கு பகுதியும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்றுப்பகுதிக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி, பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி, அதேபோல் கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறைக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் நீலகிரிக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி, தாராபுரம் சுற்று வட்டாரங்கள், அதேவேளையில் திருப்பூர் மாநகரம் வடக்கு பகுதியெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று கூடுதலான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்கள்லாம் பரவலான கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் இன்று சற்று கூடுதலான பரப்பில் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவே திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் குறைவான பரப்பு என்பது பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், வேலூர் இந்த இடங்களுக்கு சற்று வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, சீர்காழி, மேலும் கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கு ஒரு சில இடங்கள் மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, திருவாரூர்
இந்த இடங்களுக்கும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூருக்கு மேற்கு பகுதி பரவலான மழை பொழிவாக அமைய இருக்கிறது. கடலோர மாவட்டங்களுக்கு குறைவாகவும், உள் மாவட்டங்களுக்கு பரவலாகவும், அதே வேளையில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அதே வேளையில் நாளை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்பதால் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கே மழை கிடைக்கும். அதேவேளையில் அரபிக்கடலில் இருக்கும் கா வளி காற்று சுழற்சி, அதாவது வளிமண்டல சுழற்சி இப்போது கேரளா அருகே நிலை கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்வு வடக்கே செல்ல படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும். அதேவேளையில் தென்மேற்கு பருவமழையும் முன்னெடுத்து செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்பதால் கணவாய் பகுதிகளுக்கு காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மற்ற மாவட்டங்களுக்கு அங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கே வெப்பச்சலமை தொடரும். அதே வேளையில் நாளை கன்னியாகுமரி, கிழக்கு பகுதி எல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நாளை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் மாலை அல்லது இரவு நேரங்களில் கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் திருநெல்வேலி மாவட்டம் கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது. டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கும்பகோணம், புதுச்சேரி, கடலூர், காரைக்கால், மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கு வரும் நாட்கள் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் கனமழையாக நீலகிரி, வால்பாறை இந்த இடங்கள்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் 2ஆம் தேதி ஜூன் 3ஆம் தேதி. ஜூன் 4ஆம் தேதியை பொறுத்தவரை கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக கிடைக்கும். அதே வழியில் கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை மதியத்துக்கு பிறகு முன்னேறி வரும். அதே வழியில் இரவு நேரங்களில் விட்டு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு, அதே வழியில் மற்ற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வெப்பச்சலன மழை நீடிக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை நீடிக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சலன மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழையாகவும், மற்ற மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை என்பது பெரும்பாலும் மதியத்துக்கு பிறகு தொடங்கும் மழை இரவுக்குள் நிறைவடைந்துவிடும். ஆனால் தென்மேற்கு பருவமழை எப்போது வேணும்னாலும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 4ஆம் தேதி. ஜூன் 5ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். அதேவேளையில் உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். மற்ற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மதியத்துக்கு பிறகு வெப்பச்சலன மழை தொடரும். அங்கே மற்ற காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வெப்பச்சலன மழை நீடிக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 5ஆம் தேதி. ஜூன் 6, 7, 8 என்று தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலனம் நீடிக்கும். தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல் மழை கிடைக்கும். அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் கனமழை, மிக கனமழை எல்லாம் வருகிற நாட்கள் எல்லாமே இருக்குது. தென்மேற்கு பருவமழை ஆரம்பத்திலே ஒரு தீவிர மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது கேரளாவுக்கும். அதேவேளை கர்நாடகாவுக்கும் வருகிற நாட்களில் கனமழை, மிக கனமழை எல்லாம் வருகிற நாட்களில் கொடுக்க இருக்கிறது. அதேவேளையில் ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு வங்கக்கடலுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் மேலும் ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பொழுதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வருகிற நாட்களில் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் ஜூன் 3ஆம் தேதி மாலை அல்லது ஜூன் 4ஆம் தேதி அதிகாலை நேரங்களிலே சாரல் மழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தாராபுரத்துக்கும் எட்டி பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 4ஆம் தேதியெல்லாம். ஜூன் 5, 6, 7, 8 தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் வெப்பச்சலனையும் அங்கே தொடர வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் நாளை முதல் கணவாய் பகுதியில் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும்.
அதிகரிக்கும். அதே வேளையில் இப்போதைக்கு குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தால் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். இப்போதைக்கு மன்னார் வளைகுடாவில் மட்டும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுகிறது. ஆனால் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து குமரிக்கடல், அரபிக்கடல், மேலும் மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் காற்றின் வேகம் 45 முதல் 55 கிலோமீட்டர் ஆகும். இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை 50 முதல் 60 கிலோமீட்டர் ஆகும். இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை. அதே வேளையில் கணவாய் பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். 50 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். அதே வேளையில் வெயிலை பொறுத்தவரை இன்று ஒரு நாள் மட்டும் சற்று வெயில் அதிகரித்தாலும் நாளை முதல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. அதன் பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் குறையும். ஜூன் 8ஆம் தேதி முதல் கடலோர மாவட்டங்களுக்கும் வெயிலின் தாக்கம் குறையும் என்பதால் ஜூன் 8ஆம் தேதி முதல் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.